கேம் நைட் 2018 தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு ஆங்கில திரைப்படம். இந்த திரைப்படம் ரொம்பவே பயங்கரமா, ரொம்பவே காமெடி ஆக்ஷன் மூவி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்பவே ஃபன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே ரிப்போர்ட் இருக்கு. நீங்க இந்த கேம் நைட் படத்தை பார்த்திருந்தா இந்த படம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த கேம் நைட் படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திரைப்படம் தமிழ் எப்படி வருமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்ப அதை பத்தி அபிஷியலான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா டி தமிழ், அதாவது டிஸ்கவரி தமிழ் டிவி சேனல்ல ஆங்கில படத்தை, அதாவது வார்னர் போஸ் பேனர்ல இருக்கிற படங்களை ரைட்ஸ் வாங்கி ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் வராத படத்தையும் டப் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆங் ஓவர் படத்துடைய முதல் பாகமே அபிஷியல் டப்ல வந்திருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க நம்புறேன். பார்ட் 2 பார்ட் 3 சொல்லிட்டு ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுல இந்த அவங்க பண்ணக்கூடிய படங்கள் லிஸ்ட்ல இந்த கேம் நைட் படமும் இருக்கு. கூடிய விரைவில் உங்களுக்கு இந்த கேம் நைட் திரைப்படம் தமிழ் டப்புல உங்களுக்கு அந்த டி தமிழ் டிஸ்கவரி தமிழ் டிவி சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மிட் நைட் மேஜிக் அந்த 3 மணி ஷெடியூல்ல இருக்கிற லிஸ்ட்ல தான் இந்த படம் இடம்பெற்றிருக்கு. அவங்க போட்ட ப்ரோமோலுமே இந்த படத்தை அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் நைட் படம் உங்களுக்கு தமிழ் எப்படி வரப்போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்ப ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க அப்படின்ற டேட் தெரியல. ஆனா கூடிய விரைவில் அந்த டி தமிழ் டிவி சேனல்ல இந்த கேம் நைட் திரைப்படம் உங்களுக்கு தமிழ் அப்படி காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தா இந்த படம் எப்படி இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அவங்க ஸ்ட்ரீம் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஏன்னா அவங்க ஸ்ட்ரீம் பண்ற எந்த ஒரு படமா இருந்தாலும் ஷெடியூல்ல போய் பாத்தீங்கன்னா அந்த படத்துடைய பேர் இருக்கிறது இல்ல. அது ரொம்ப சர்ப்ரைஸா வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த டைமிங் வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓ இன்னைக்கு இந்த படம் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் போடாம ஒரு ப்ரோமோ அப்படின்னு என்னென்ன படம் வருது அப்படின்றத அவங்க ஷெடியூல்லே போட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லா படங்களையுமே ரொம்ப சர்ப்ரைஸா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க படங்களுமே நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் வெயிட் பண்ணி பார்ப்போம். கேம் நைட்